நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மொச்சப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, பிகினர் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மொச்சப்பயிர் எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ நல்லா ஊறி இருக்குது. ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். இந்த மொச்சப்பயிறு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 150 கிராம் அளவுக்கு இருந்திருக்கும். கப் அளவில் சொல்லணுன்னா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஊற வச்சோன்றதுனால 2 விசில் வச்சாவே இது நல்லா வெந்துடும். விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 1 கைப்பிடி அளவு தேங்காய் சீல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச மொச்சப்பயிறு இதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம குக்கரில் விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மொச்சப்பயிரிலேருந்து 2 ஸ்பூன் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக சேர்க்குறோன்னா கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும், அதுக்காக. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி காரமான குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்சக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்து இது கூட 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கிரேவி நல்ல திக்காக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. மசாலா அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா புளி கரைசல் சேர்க்கணும். நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சிட்டு அந்த ஜூஸை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி நிறையாவும் யூஸ் பண்ணிடக்கூடாது, இந்த குழம்புக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு கொடுக்காது. அதனால் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி மட்டும் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ லேசாக கொதித்து வரும்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்க மொச்சப்பயிரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக கொதி வரும்போது நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. குழம்பு நல்லா கமன்னு ரொம்பவே ருசியாக தயாராகிருச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் சொன்ன இதே மெத்தடில் மொச்சப்பயிறு குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.